சுவையான உணவின் அடையாளம் சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence. போர்ட்டுக்கிட்ட நின்று பார்க்கும்போது முத இங்கேதான் ராபர்ட் கிளைவ் வந்து இறங்கினாப்ல அப்படின்ற அந்த மொமெண்ட்டை அதை பார்த்தோம்னா, இல்லாட்டி அது ஒரு சிமெண்ட் தர அவ்வளவுதான். இன்னைக்கு ஈவினிங் மெட்ராஸ்ல வந்து பாம்பு போட போறாங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சால், ஆனால் அன்னைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சைனீஸ் டார்ச்சர். இது எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க, மீனவனும் அவங்க பாட்டியும் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப அதுக்கு எனக்கு முதல்ல தோணுனதே அவர் தான், யோகி பாபு சார் தான். அந்த போட்டை நாங்கள் கன்சீவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா இப்போ அப்படி ஒரு போட்டே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் தலை சுத்தம். என்னால் ஒரு 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 இதை எடுத்து டைலாக்கை ரீட் பண்ணுறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்கும். அதில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே காமெடி பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் நீங்கள் மதுரையில் வந்து அவ்வளோ அழகாக குதிரை சிலை இருக்கும். அந்த குதிரையோட காலில் இருந்து கொடிக்கயிறு கட்டி கீழே வந்து பூக்கடை போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம ஹிஸ்ட்ரியை மதிக்கிற தன்மை. உண்மையான ஹிஸ்ட்ரியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர் கொண்டு வரும்போது அந்த கதை வந்து கமர்ஷியலாகவும் சுவாரஸ்யமாகவும் ஹீரோ மெட்டீரியலாகவும் இருந்தால் தானே ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் காலப்போக்கில் நடக்கும். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் கான்வர்சேஷனாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையே வரலாற்றை பின்னோக்கியது தான், வரலாற்றை முன்னோக்கியது இப்படி கூட சொல்லலாம். ஸோ தன்னோட திரைப்படங்களில் வரலாற்றையும் வரலாற்று புனைவுகளையும் ரொம்ப யதார்த்தமாகவும் அதில் ஒரு சட்டையரையும் கொடுத்து நம்மளை எல்லாம் மகிழ்க்கக்கூடிய இயக்குனர் சிம்புதேவன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஒரு விஷயத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணுன்றதை தாண்டி உங்களை அட்மையர் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நிறைய வேர்ல்ட் ஃபிலிம்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஃபிலிம்ஸ், ஜூவிஸ் ஹிஸ்ட்ரி இப்படிலாம் நிறைய வைக்கிங்ஸாக இருக்கட்டும், நிறைய படங்கள் பார்ப்போம். எனிமி அட் தி கேட்ஸ்ன்ட்டு எல்லா படங்கள்லையும் அந்த ஹிஸ்ட்ரி உண்மைத்தன்மை கொண்டு வந்திருப்பாங்க. உங்களோட படங்களில் அந்த உண்மைத்தன்மையில் ஒரு சட்டையர் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமர் இருக்கும். அது ரொம்ப என்ஜாயபுளாக ஆடியன்ஸுக்கும் இதெல்லாம் உண்மைதான் போலையோ அப்படின்ற கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிஃபோர் ஸ்டார்ட் திஸ் கான்வர்சேஷன், போட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம், ஹிஸ்ட்ரி ஒரு மனிதனை இயக்குகிற ஒரு 3 விஷயங்களில் வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்டு தத்துவவியல். இதை 3ஐயும் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, நாம் இன்னைக்கு இந்த இடத்தில் இப்படி இருக்கோம் அப்படின்றதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் காரணமாக இருக்கும். ஸோ எவ்ரி ஹிஸ்ட்ரி, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மெமரிஸ் இருக்கும்ல. இப்போ நான் வந்து நார்த் மெட்ராஸில் அந்த போர்ட்டுக்கிட்ட நின்று பார்க்கும்போது முத இங்கேதான் ராபர்ட் கிளைவ் வந்து இறங்கினாப்ல அப்படின்ற அந்த மொமெண்ட்டை அதை பார்த்தோம்னா, இல்லாட்டி அது ஒரு சிமெண்ட் தர அவ்வளவுதான். ஸோ அதை அப்படி யோசிக்கும் போது அது வேரியஸ்னா இருக்கும். இதே சிவகங்கையில வந்து ஸோ இந்த சைடு தான் வந்து பிரிட்டிஷ் குரூப் போயிருக்கு, அங்க வந்து வீரமங்கை அவங்க வேலு நாச்சியார் வந்து அந்த. ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம கன்சீவ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய விஸ்தாரம் ரொம்ப பெருசு. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தாத்தாவோட தாத்தாவா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வரும். அப்போ வந்து நம்மளுடைய ப்ரீவியஸை திரும்பி பார்க்கறது தான். கொஞ்சம் நம்ம லைஃபை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண தானே ஹிஸ்ட்ரி. ஸோ அது வந்து ஆல்வேஸ் வந்து வரலாறு வந்து இன்றைய இயக்கத்துக்கும் ரொம்ப தேவைப்படும். அதனாலேயே அது ரொம்ப முக்கியத்துவம் நான் நினைக்கிறேன். கிரேட். ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தா அது மவுண்ட் ரோடு, அது வெறும் அட்ரஸ். ஆனால் மவுண்ட் ரோடு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி எடுத்தால் மவுண்ட் பேட்டன் கண்டிப்பாக அதுதான். இல்லை, அது மவுண்ட் ரோடை பற்றி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து சர்ச் வந்து அந்த மவுண்ட்ல இருந்தது, அதுக்கு போடப்பட்ட ரோடு தான் மவுண்ட் ரோடு. ஸோ ஜார்ஜ் ஃபோர்ட்ல இருந்து உள்ள போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஸோ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை சிக்னல் அப்ப இருந்திருக்காது. அப்போ வந்து ஒரு மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு குதிரை அப்படித்தானே இருக்க முடியும். ஒவ்வொரு ஹிஸ்டரிக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய இது உண்டு. அண்ட் கமிங் டு போட் த்ரோட் இன் மிட் சி அப்படின்றப்போ, எனக்கு கான்டென்ட்டா பாக்குறப்போ நாங்க பார்த்த படங்கள், இப்போ ஒரு அலோன் சர்வைவரா இருந்த காஸ்டவேவா இருக்கட்டும், இல்ல அன்ப்ரோக்கன் மாதிரியான ஒரு படங்களா இருக்கட்டும், ஏன்னா ஒரு கடலுக்குள்ள போயிட்டு அவங்க லைஃப் அங்கிருந்து வெளியே வந்து எங்க சிக்கிறாங்கன்ற படங்கள்லாம் பாக்குறப்போ இட் இஸ் ஹிட்டிங் மீ ஹார்ட். அவர் பாக்குறப்போ எல்லாருக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கும். அண்ட் சேம் சினாரியோ அதே ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி 19th century, எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் அப்படின்றப்போ இந்த படத்தில் இந்த ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று புனைவுகளும் இந்த ப்ராசஸ் எவ்வளோ பெருசாக இருந்தது. இது எப்படி நிகழும், எப்போ நிகழும், இது எவ்வளவு பெருசு, எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. நாம ஒரு கிரியேட்டராக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது யதார்த்தமாக நடக்கும். ஏன்னா இதோட முதல் புள்ளி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஜெயராஜ் அப்படின்னு. அவங்க ஒருத்தர் லண்டன்ல இருக்கிற அந்த 2 பர்சன், இன்னொருத்தர் வந்து ஜெயராஜ். 2 பேருமே சாஃப்ட்வேர் லைன் வேற. பட் நாங்கள் வந்து கொரோனா டயத்தில் பேசும்போது எங்களுக்கு முதல்ல ஆரம்பித்தது உவேசா, ராமானுஜன்,
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அது அப்படி போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக செட் ஆனது தான் இந்த இது. ஸோ இதில் நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னுடைய நண்பருடைய ஃப்ரெண்டோட வீட்டில் நான் அது யதார்த்தமாக பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அப்போ வந்து 1943 வந்து பிரபகண்டான்னு ஒன்று உண்டு. ஓகே. ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குதோ இல்லையோ அவங்கள பதிலாக பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது. பிரபகண்டான்றது என்னன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, அவங்களுடைய ரேடியோ டெக்னாலஜி அதில் வந்து யதார்த்தமாக வர்ற மாதிரி ஒரு நியூஸ் அனுப்பிடுறது. இன்னைக்கு ஈவினிங் மெட்ராஸில் வந்து பாம்பு போட போகிறாங்கன்னு அவங்க எல்லாருமா அலர்ட் ஆகி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சால் ஆனால் அன்னைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சைனீஸ் டார்ச்சர். இது எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. ஹிட்லரில் தொடங்கி எல்லா நாடுகளும் எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒரு 6-7 மாசமா வந்து எல்லாரும் நரகத்தில் இருந்த மாதிரி, எப்போ குண்டு விழும் தெரியாது. எவ்ரிடே ஈவினிங் வந்து கரண்ட்டு கட்டு, குழி இருக்கும், அலாரம் அடித்ததுன்னா குளிரை போய் பதுங்கிடணும். இப்படியான ஒரு செட்டப். இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், 70% ஆஃப் ஆட்கள் வந்து மெட்ராஸை விட்டே வெளியில போயிட்டாங்க. அப்போ இங்கே பூர்வீகமாக இருக்கவங்க என்னென்னா, ஒருவேளை பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தப்பிச்சு அவங்க போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போய் இருந்துட்டு காலையில் வந்துடுவாங்களாம். ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கதை உருவாச்சு. ஸோ ஒருவேளை இப்படி இருந்தால் என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னணிகள் அதிலேயே வச்சு அதை செட் பண்ணோம். அதனால தான் பேஸ்டான ட்ரூ இன்சிடென்ட். அண்ட் காஸ்டிங்காக பார்க்குறப்போ உங்களோட கதை தேர்வில் இருக்கும் சரி, அந்த கதாபாத்திரங்களும் சரி, அந்த கதையை நகர்த்தி கொண்டு கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரங்களாக தான் உங்கள் படங்களில் இருந்திருக்கு. எஸ்பெஷலி யோகி பாபுவோட ஃப்ளேவர் இப்போ படங்களில், இப்போ மண்டேலா மாதிரியான ஒரு படத்தில் ஒரு கதையின் நாயகனாக பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த சேம் சினாரியோ இங்கே த்ரூ அவுட் இந்த மிட்சியில், ஐ மீன் போட்டில் பார்க்குறப்போ இந்த கதைக்கான ஒரு பர்ஃபெக்ட் லான்ச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லி. இல்லை, காஸ்டிங் வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அதுவே வந்து 50% சக்ஸஸை கொடுக்கும்பாங்க. அது வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது யோசிக்க முடிந்தால் ரொம்ப நல்லது. அது ஓரளவு ஃபெமிலியராக இருக்க வேண்டியது கமர்ஷியல் வயபிலிட்டிக்கும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கதையை நான் ஒரு மீனவனுடைய கதை, மீனவனும் அவங்க பாட்டியும் அப்படின்னு ஆரம்பித்தப்ப அதுக்கு எனக்கு முதல்ல தோணுனதே அவர் தான், யோகி பாபு சார் தான். அவர் தான் இருந்தாரு. பட் நான் அவர்கிட்ட போய் ஒரு 20 நிமிஷம் தான் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணுனாரு. அவர் ஒரு யூனிக்கான ஆர்டிஸ்ட். அவருக்கு என்ன என்ஹான்ஸ் வேணுமோ நம்ம பண்ணி கொடுப்பாரு. நம்ம என்ன தேவைன்றதை நம்ம சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல காமெடி வேணும், இந்த இடத்துல எமோஷன் வேணும், எது சொன்னாலும் பண்ணி கொடுப்பாரு. டு த கோர் நம்ம கூட இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஈவன் அதே மாதிரி தான் இதில் வந்து கௌரி கிஷன். ஏன்னா இதில் வந்து அந்த மீனவனும் அவங்க பாட்டியும் ஒரு செட்டு. அதே மாதிரி சின்னி ஜெயந்த், அவர் ஒரு மயிலாப்பூர்காரர் வருவார். அவருடைய பொண்ணு தான் வந்து கௌரி. ஆமா. அப்புறம் வந்து MS பாஸ்கர் சவுத்துல இருந்து வந்ததா வருவாரு. அப்புறம் வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு மதுமிதா வரும். அப்புறம் மலையாளி கேரக்டர்ல சாரா பண்ணியிருப்பாரு. ஒரு சேட்டு கேரக்டர்ல வந்து சாம்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படியான ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை பார்க்கும்போது அதுல இருக்க சுவாரஸ்யம் அப்படிங்க. நீங்க என்னன்னா நல்ல அமைவு செட் ஆயிருச்சுனாலே வந்து அங்க ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கிடைக்கும். இன் மிட்வே டீசரில் பார்க்குறப்போ ஒரு விஷயம் இருந்தது, ஒரு ப்ளூ வேலாக இருக்கட்டும், சம்திங் ஒரு அட்டாக் வர மாதிரியான ஒரு ப்ரெஷர், 3 பேர் வெல்லணும். ஸோ இது வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இல்லாமல் இதை வேற ஒரு ஜானரால் பார்க்கலாமா, இல்லை ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ்க்கான டைவர்ஷன் ப்ராசஸ்? இல்லை, என்னன்னா இதுக்காக நீங்கள் வந்து ஜாஸ் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து வர வேண்டாம். ஓகே, கடலில் இருக்கிறது எல்லாமே தான் இருக்க தான் செய்யும். நான் இப்போ இதில் ஒரு டைனோசர் வச்சுருந்தாலோ அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது இந்த கடலுக்கான ஆம்பியன்ஸில் அதுவும் ஒன்று, இந்த கதைக்களத்தில் அதுவும் ஒரு முக்கியமான கேரக்டர், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி இது வந்து ஒரு ஜாஸ் வேட்டை அந்த ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பட் அதுக்கு நாங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல அதை பண்ணோம். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சந்தானம் இப்போ அவர் நம்ம கூட இல்லை, அவர் தான் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இது பண்ணது. அந்த போட்டை நாங்கள் கன்சீவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா இப்போ அப்படி ஒரு போட்டே கிடையாது, மர போட். இதெல்லாம் வந்து 1940s நமக்கு இருந்தது. இப்போ எங்கன்னா கேரளாவில் வல்லம் போட்டுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் இப்போ இந்த மரத்தில் இருக்குன்னா. அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு இடத்துல பிடிச்சி, ஏன்னா நம்ம போட் எல்லாமே
எல்லாமே எவ்வளவு போனாலுமே எண்டு வந்து தட்டையாக தான் இருக்கும் இப்போ இருக்க போட்டு. ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்காது, ஒரு பக்கம் ஷார்ப்பாக ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும். இதுதான் இப்போ இருக்க டிசைன். ஸோ அந்த டிசைனுக்கு மாற்றி அதில் இருக்க என்ஜின்லாம் கலட்டிட்டு பெரிய ப்ராசஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஜாஸ் படம் பார்த்து ஓகே, அல்லது வந்து இப்போ வர்ற படங்கள்லாம் பார்த்து சொல்கிறோம்ல. நீங்கள் சொல்லும்போது இந்த போட்டிங்கில் வந்து அந்த வைக்கிங்ஸோட சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆமாம், போட்டு தான் டேக் பிக்கஸ்ட் பிளேஸ் வரும். உலகத்தையே ஆண்ட ஒரு கண்ட்ரி கூட வர ஃப்ரெண்டே வந்து போட் செய்கிறவன் தானே. ஆமாம். ஸோ அது அப்போ அந்த எங்களுக்கு வந்து அதை நான் வந்து ஏதோ கதையோட்டத்தில் வந்து ஒரு சுறா கடந்ததுனாலுமே அதுக்கு பின்னால் வந்து அதோடைய உடம்பை எப்படி தூக்கி அங்கே நகர்த்துறது, கடலுக்குள்ளே அதை நம்ம எப்படி எடுக்கிறது, இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். எங்களுக்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா கடலுக்குள்ளே எடுக்கிறது இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு எங்களுக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் இனிமேல் வந்து ஃப்ளோரில் எடுக்கிறதோ தரையில் எடுக்கிறதோ எவ்வளோ ஈஸின்னு தெரியும். ட்ரூ. டைட்டானிக் டைரக்டர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா கடலுக்குள்ளே இருக்கிறது வேற உலகம், நான் சினிமா விட்டுட்டு நான் அதை மட்டுமே அதுக்குள்ளே ஒரு வேற உலகத்துக்குள்ளே போய் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இருக்குன்னு சொன்னது தான் அந்த நெய்தல் நிலை. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு வந்து மனிதனுக்கான இடமே கிடையாது. அது வந்து டோட்டலாக நம்ம இங்கே ரொம்ப சொகுசாக ரொம்ப தெளிவாக நம்ம க்ரீன் பிளானட்டு அப்படின்லாம் சொல்லி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். பட்டு கடல் வந்து ஒரு மிகப்பெரிய உயிரினம். அதுக்கு வந்து நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம சும்மா அங்கே பீச்சில் கால் நினைப்போம், அவ்வளோதான். உள்ளே போய் பார்த்தா தெரியும். அது நல்ல காற்றடிக்கிறப்ப அதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் கட்டங்கட்டமாக. அதுவே வந்து அமைதியாக இருக்கப்ப வேறு டெக்ஸ்சர் இருக்கும். தண்ணி மேலே இவ்வளோ டெக்ஸ்சர் இருக்கும்போது அலையில் அவ்வளோ வெரைட்டிஸ் உண்டு. ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகும். ஒரு மேகம், ஒரு காற்று, ஒரு வானம், அதோட கலரு, கீழே இருக்க தண்ணி, அப்படி எல்லாமே மெர்ஜாக இருக்கும். நம்மளுக்கு அது அது அந்த மெர்ஜை நம்ம இவ்வளோ க்ளோஸராக வந்து நான் ஒரு படம் எடுக்கலைன்னா பார்த்துருப்பேனான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் போகிறப்பையும் வந்து இங்கே லோக்கலில் ஷூட்டிங்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை சீன் எடுக்கணும், இத்தனை ஷாட் எடுக்கணும், இன்னைக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு டேட் முடியுது, இப்படி நினச்சி போவோம். அங்கே போகிறப்ப இன்னைக்கு என்ன முடியுதோ அது கடவுளோட செயல். இதை தாண்டி ஒன்றுமே இருக்கு. ஏன்னா நீங்கள் போய் வச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பரபரன்னு எடுத்துருவோம். போய் வச்சு ரெண்டாவது ஷாட்டில் வந்து ஒரு 2 அலையில் போட்டு திரும்பி வேற பக்கம் நிற்கும் கயிறத்துக்கிட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு பக்கம் இருப்போம், கேமராமேன் ஒரு க்ளோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, கீழே போயிட்டு வரும் கேமரா. எப்படி ஒரு ஆளை மட்டும் இவ்வளவு ஃபோர்ஸாக வந்துச்சு, இது எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. திடீர்னு மழை பெய்யும், காற்று, அதாவது அன்கன்ட்ரோலபிள் ஏரியா. எதுவுமே ஆர்கானிக்கா இருக்காது. ப்ரீ பிளான் ப்ராசஸே கிடையாது. ப்ரீ பிளான்ற ஒண்ணு நீங்க வந்து கலட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துடணும். அப்படி ஒரு விஷயமே இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம என்னதான் பேசினாலும் பீச்ல போய் அழகா அதை என்ஜாய் பண்ணுவோம். அல்லது நம்ம ஒரு ஷிப் ட்ரிப் அப்படின்னா கூட அது நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நார்மல் போட்ல போய் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு அலைக்கும் நீங்களும் ஆடுவீங்க. உங்களுடைய பிளட்டே வந்து இம்பேலன்ஸ் ஆயிரும், உங்களுடைய மைண்டே இம்பேலன்ஸ் ஆயிரும். எப்படி நான்லாம் வந்து ஒரு டெக்னீஷியனை வெளியிலிருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். பட் பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் கிளாப் பண்ணணும், அவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் தலை சுத்தம். என்னால் ஒரு 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 இதை எடுத்து டைலாக்கை ரீட் பண்ணுறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்கும். அதில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே காமெடி பண்ணி ஒரு கட்டத்தில் என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிறது தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு புரியும். உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா லைஃப் டைம் கண்டென்ட்டாக மாறி இருக்கு. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அரையன் முனித்தின் கடவுள் வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை ஒரு சீரியஸ் காயினில் டோன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஜாவா சுந்தரேசன். ஸோ ஜாவா சுந்தரேசனை லைஃப் டைமாக இன்னைக்கு நிறைய பேர் அவங்க பேசுகிற ஒரு வழக்கமான விஷயமா இருக்குது. என்ன ஜாவா சுந்தரேசா பெரிய லைட்டு கலக்குன்னு சொன்னது கலக்குற அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்தில் லைஃப் பெர்ஸ்பெக்டிவை எப்படி இன்செர்ட் பண்ணுறீங்க ரைட்டிங்கில்? இல்லை, அது இயல்பாகவே நம்மளுடைய அப்சர்வேஷன் தான். ஏன்னா வந்து ஜாவா சுந்தரேசன் நான் ஒன்றும் கிரியேட் பண்ணிலாம் வைக்கல. அந்த சமயத்தில் வந்து எல்லா தொழிலையுமே ஒன்று இருக்கும் சார், ஈக்குவல் திறமையில் இருப்பாங்க. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஆள் மட்டும் ஈக்குவல் திறமையில் இருந்தால் டக்குன்னு மேலே போயிடுவான். அதுக்கு வந்து பல காரணிகள் இருக்கும். அதுக்கு 1-2 சொல்லவே முடியாது. அது அவனுடைய வீரமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், சம்டைம்ஸ் நல்லா ஜால்ரா போடுறதா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அது ஒன்று நிகழும். அது அந்த சமயத்தில் சாஃப்ட்வேர்ல பயங்கரமா நிகழ்ந்தது. நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் பேக்ல வந்து பயங்கரமான மாற்றம் இருந்தது. அப்போ ஏதாவது என்னன்னா, ஒரே மாதிரி கோர்ஸ் படிச்சு வெளியில வருவாங்க. காலேஜை விட்டு போனா ஒருத்தன் வந்து 8000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான், ஒருத்தன் வந்து 45,000. ரெண்டுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. ஏன் இவன் படிச்ச கோர்ஸுக்கும் அவனுக்கு என்ன, அதெல்லாம் இல்லை. 2 பேருடைய நாலேஜ் அதுவும் ஒன்றும் இல்லை. நீ உள்ள போய் இங்க நுழைஞ்ச அங்கேயுமே வந்து சாஃப்ட்வேர்லையுமே எல்லாருக்கும் அது நிகழாது. ஒரு சிலர் பார்த்தா நான் இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன்பா, அடுத்து இன்னொரு இடத்துல இருக்கேன்பா, அதுலேயுமே அந்த கேட்டகரி மாறும். அப்போ எனக்கு அந்த கேரக்டர் இவ்வளவு ஒரே வீட்டுக்குள்ளே நான் சண்டை வந்தெல்லாம் பார்த்துருக்கேன்.
அண்ணே தங்கச்சி, தங்கச்சி வந்து சட்டுன்னு மேல போயிட்டே இருக்கு. அண்ணன் அதே இடத்துல 8ல இருந்து 9, 10 இப்படி போயிட்டு இருக்காரு. அவங்க 1 லட்சத்துக்கு போறாங்க. அவங்க 2 பேருடைய இயல்பு வாழ்க்கையில இயல்பா தான் இருக்காங்க. பட் ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பெரிய கேயஸ் உண்டாக்கும் இது, எவ்வளவு பெரிய மன வருத்தத்தையும் அழுத்தத்தையும் உண்டாக்கும். அவர் வந்து வருத்தப்பட்டு பேசுனது எனக்கு தெரியும். நான் ஏன் இதை படிச்சு நான் இப்படி இருக்கேன். 2வது, இவர் நல்லா படிக்கிறவர், இவர் சப்ஜெக்ட, அவங்க சப்ஜெக்ட சுமாரா படிக்கிறவங்க தங்கச்சி. ஆனால் அவங்க போய் டக்குன்னு கார்டு எடுத்துட்டு அங்க செட்டில் ஆயிட்டேன் அப்படின்லாம் பேசும்போது இது இன்னைக்கு இருக்கா அல்லது அதுக்கு முன்னால இருந்துச்சா அப்படின்னு யாரும் குறை சொல்றது கிடையாது. இல்ல, அது குறை சொல்றத நோக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சமயத்துல நிறைய விமர்சனங்கள் வந்து உனக்கு வந்து காண்டு அதனாலதான் பண்றேன், அப்படி கிடையாது. இயல்பு வாழ்க்கையில இருக்கதை எடுத்து காமிக்கிறோம், அதோடைய பிளஸ் மைனஸை சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு போலீஸ்ல வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, இதுக்காக போலீஸ் மேல நமக்கு இருக்கு காண்டா, அப்படி கிடையாது. அது மாதிரி தான் அதையும் சொன்னது. அதனால அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஐடென்டி பண்ணப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் ஜாவா சுந்தரேசனை பத்தி என்கிட்டையும் கேட்பாங்க. நடிகர் சாம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாரு, சார் எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னா. இயல்பா நம்ம நிறைய விஷயங்களே அந்த மாதிரி செட் பண்ணுவோம், 1-2 இப்படி ரொம்ப நல்லா கிளிக் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மீம் மெட்டீரியலா, நிறைய மீம் ரீல்ஸா, கான்டென்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சாம்ஸோட ரோல் இதுலயுமே ஒரு மாதிரி யூனிக்கான லுக்ல வந்திருக்காரு. ஸோ நீங்க பெர்ஃபார்மர் சாம்ஸ் கிட்ட ஒர்க் வாங்குறது அவர்கிட்ட இருந்து இல்ல, இதுல இருக்க எல்லா நடிகர்களுமே என்னுடைய ஃபேவரட் தான். நீங்க பொதுவா வந்து கௌரவ நடிகர்கள் அப்படின்னு வரும்போதே வந்து அவங்க வந்து 2 எண்டுக்கும் பண்ணுவாங்க, ஒரு நல்ல காமெடி நல்ல சீரியஸ் 2யுமே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு MS பாஸ்கர் சார் ஆகட்டும், சின்னி, மதுமிதா, சாம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் சட்டையரை பத்தி பேசலாம். எனக்கு ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீன். அது முண்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம வடிவேல் சார் வச்சு இந்த ஓவியம் வரைவீங்க. அந்த சீனை நார்மலாக காமெடியை பார்த்தா அது காமெடி, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறை பற்றி யோசிச்சோன்னா அதுதான் நிகழ்ந்திருக்கு பல நூற்றாண்டுகள்லாம். அதை நான் கன்சியூம் பண்ணுற விதம் தான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆகல. 200 ஆண்டுகளுக்கு வரப்போகிறவங்களுக்கு நான் என்ன பல பேர் பலசலையும் தெரியவா போகுது, வரைஞ்சி விடுவோன்னு சொல்லுவோம். அது ரொம்ப சாதாரண ஒரு சீன் நினச்சிப்போங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு உண்மை. ஏன்னா வரலாறையும் வரலாற்று புனைவுகளாக மாற்றினவங்களும் இருந்திருக்காங்க. ஹியூமரா கன்சியூம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி? இல்லை, இது வந்து கார்ட்டூனிஸ்டா இருந்ததுனால தான். நான் விகடன்ல வந்து இதே கார்ட்டூனை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு அரசர் வந்து சோப்லாங்கே உட்காந்துருப்பாரு, அவர் ஃபேஸையும் இதையும் கட் பண்ணி இவன் டிராயிங் க்ளோஸ்ல இருக்கும் வரைஞ்சிட்டு இருப்பான். இது ஒரு சைலண்ட் ஜோக், அவ்வளோதான். என்னன்னா இது மாதிரி மதன் சாரோ, கோபுலு சாரோ, தானு சாரோ, அப்போ இருந்து எல்லா கார்ட்டூனிஸ்டுகளுமே இந்த மாதிரியான தாட் ப்ராசஸை பண்ணியிருப்பாங்க. சொல்லப்பட்ட மீடியம் இது வந்து ஃபில்ம். ஸோ அவ்வளோதான். அப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணும்போது இது ஒரு சீன் ஆகுது. ஸோ அதுதான் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கார்ட்டூனிஸ்டாக எனக்கு அங்கே கிடைச்சது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து அவர் வந்து நான் விகடனில் வரைஞ்ச இன்னொரு கார்ட்டூன்லாம் வந்து அவர் யானையோட வாழை பிடிச்சி பின்னால் ஏறிக்கிட்டு இருப்பார். மண்ணா யானை ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது அப்படின்பாங்க. இன்னொன்றில் வந்து அவர் வந்து எல்லாரும் நின்று பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அரசவையில். ஒரு மேப்பெல்லாம் வச்சு எப்படி வந்து சுரங்கப்பாதை தோன்றதுன்னு அமைச்சர் பயங்கர கடுப்புல சொன்னார். மன்னா ரோமுக்கெல்லாம் இங்கேருந்து சுரங்கப்பாதை போட முடியாது, நடுவில் 3 கடல்கள் உள்ளது அப்படின்லாம் சொல்லி. ஸோ இது வந்து அதில் சொல்லும்போது ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீக்லி மேகசீனில் ஒரு கார்ட்டூனாக கடந்துடுறோம். இதையே ஃபில்முக்கு நம்ம கொண்டு வரும்போது, இதையே இப்போ நான் அந்த சீனை ஃபில்முக்கு எடுத்தோம்னா இது வேற ஒரு டோனில் வேற ஒரு வெர்ஷனாக மாறும். அதுதான் இதில் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் பேசின எல்லா இடத்துலையும் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு. அந்த உள்ளர்த்தங்களோட பர்சீவ் பண்றப்போ சம்திங் நம்மளோட தாட் ப்ராசஸே ஹிஸ்டரியை பத்தி நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, சேம் சினாரியோ அந்த ஃபில்ம்லயும் தட் இஸ் ஒன் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்த் ஃப்ரம் யூ. கண்டிப்பா இது உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து முன்னால ஃபில்ம்ல பண்ண மேதைகள் அப்படின்னா NS கிருஷ்ணன் பண்ணியிருக்காரு, அண்ட் மெல் ப்ரூக்ஸ் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ்ல. ஸோ அவங்கெல்லாம் பண்ணது தான். பட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைச்சது. அது சங்கர் சார் என்னை புரிந்துக்கிட்டு அந்த காலகட்டங்களில் வந்து நாங்கள் போட்டதே அதான், 28 வருடங்களுக்கு பிறகு முழுநீள சரித்திர படம்னு வரவே இல்லை அது வரைக்கும். படம் ஒரு ப்ரொடியூசர் என்னை நம்பி ஒரு சரித்திர படம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே, இரும்புக்கோட்டை மொட்டசிங்கத்தில் லாரன்ஸ் அவர்களை ஒரு ஆக்டரா ஒரு புஷ் பண்ணி ஒரு வெல்வேஸ்ட் அவரோட லைஃப் ஸ்டைலே ஒரு ஆக்டரா அங்கிருந்து தான் மாறும்னு நினைக்கிறேன். அந்த பரிமாணமே அங்கிருந்து தான் மாறுது. அதுல உங்களோட ஹியூமரோட அங்கேயும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளே பண்ணியிருப்பீங்க, கேரக்டர் பிளே, அது அழகா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆக்டரா இவால்வ் ஆகி ஒரு
ஒரு ஜிகர்தண்டா மாதிரி டபுள்எக்ஸ் மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறப்போ ஓகே சம்திங் ஹி இஸ் கம் ஃப்ரம் தட் ஸ்கூல் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பார்க்குறப்போ? இல்லை, எனக்கு அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் வந்து செர்ஜியோ லியோனோட தீவிரமான ஃபேன். ஓகே. அண்ட் அவருடைய ஒரு 9 படம் கௌபாய் படம் தான் வந்து அதுவும் அவரும் எனி அமெரிக்கன் மியூசிக்கில் நீங்கள் குட் பேட் அக்லிலெலாம் வந்து வர்ற போர்ஷனே வேறையாக இருக்கும். ஓகே. எனக்கு என்னென்னா அது ஃபுல்லாகவே சீரியஸாகவும் இருக்கும். நீங்கள் காமிக்ஸில் வந்து லக்கி லுக்னு ஒரு கேரக்டர் உண்டு. அவனும் அவன் குதிரையும் மட்டும்தான் போகும். ஓகே. ட்ராவல் பண்ணுவாங்க. இவன் பேசுறதுக்கெல்லாம் குதிரை வந்து கீழே கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ சம்வேர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை எனக்கு அந்த மாதிரி பேட்டர்னில் மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அது ஒரு மாதிரி சட்டையரா ஸ்பூஃபாக ரொம்ப நல்லா அது ஒர்க் ஆகிருந்தது. அண்டு அந்த அனுபவமே ரொம்ப நல்லா இருந்தது. கல்பத்தி எஸ் அகோரம் சார் அவருக்கு தான் அந்த படம் பண்ணேன். லாரன்ஸ் சார்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தார். அந்த படம் எல்லாமே வந்து பாலைவனங்களாக போய் பார்த்து ஷூட் பண்ணுவோம். ஒரு மாதிரி அதோட எடிட்டிங் பேட்டர்ன் மாறும், மியூசிக் பேட்டர்ன் மாறும். இத்தனைக்கும் அந்த கல்ச்சர் வந்து வேர்ல்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு 1-2 குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குது. இருந்தாலும் அந்த கல்ச்சரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி நம்மதுலேயே வந்து ஜெய்சங்கர் சார் 4 கௌபாய் படம் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. ஸோ அப்படி எனக்கு அந்த அனுபவமே ரொம்ப சந்தோஷமான அனுபவம். ஜிகர்தண்டால கௌபாய் கேரக்டரோட அந்த ஹீரோயிஸ்னா என்னன்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ அழகா இருக்கும். சேம் சினாரியோ நீங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு படம் பண்ணும் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா கௌபாய் மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்து அதுக்கு ஒரு ஹீரோயிசம் கொடுக்குன்ற பிளான் இருக்கா? ஸ்கிரிப்ட் இருக்கா? கண்டிப்பா கௌபாய் ஸ்கிரிப்ட்ல நிறைய பண்ணலாம். அது வந்து அதோட சுவாரஸ்யமே நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டே ஒண்ணுதாங்க. நாம என்ன நினைச்சாலும் அது ஒன்றும் சக்சஸா போகுதா, அது லாபகரமா ஆகுதா, அப்படி இருந்தால் நம்ம எந்த கதையினாலும் எடுக்கலாம். எனக்கெல்லாம் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் ஆக்ஷன்லாம் கௌபாய் மோட்ல பண்ணலாம். கம்ப்ளீட் எமோஷனல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஏன்னா பிஸ்னஸ் மைண்டடாக யோசிக்கிறனால நம்மளோட ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு கரண்ட் ட்ரெண்டில் இல்லை பிஸ்னஸ் செல்லிங் பாயிண்ட்ல நம்ம ரைட்டிங் ப்ராசஸை மாற்ற வேண்டிய சூழல் இருக்கா? இல்லை, எந்த சூழ்நிலையிலையுமே வந்து ஒரு கிரியேட்டருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுமா வேணாமான்றது அவங்க எடுக்கிற இண்டிவிஜுவல் டிசிஷன் தான். ஓகே. இல்லை எனக்கு இப்படி போனால் தான் வரும் போல அப்படின்னு நினச்சி எடுக்கிறதும், இல்லை நான் இதைத்தான் பண்ணுவேன்னு நினச்சி எடுக்கிறதும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் முடிவு. ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேவை எல்லாருக்கும் எல்லாமும் பிடிக்கணும். நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும். எல்லாருக்கும் பிடிச்சாலே இது லாபகரமாயிரும். ஸோ இதை நம்ம டார்கெட்டாக வச்சாலே எந்த கதைனாலும் எடுக்கலாம். ஓகே. எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் நான் தோணுனதில்லை. உங்களோட ஜான்ரால நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு கிரியேட்டர் வந்து இனிஷியலாக ஒரு ஜான்ரா கொடுத்துருப்பாங்க அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ இல்லை பிஸ்னஸ் செல்லிங் பாயிண்ட் இருக்கோ அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் யுவர் ஸ்டிக் ஆன் டு யுவர் ஓன் அதிலே இருக்கிறீங்க அந்த ஜான்ரா. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ வரைக்கும் என்னை சந்திச்சு பேசுகிறவங்களாகட்டும், நான் தொடர இந்த விஷயம் வந்து நம்ம முன்னோர்களுடைய ரொம்ப சாலிடான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா, ஒரு ஃபேண்டசி மிக்ஸ்டு எமோஷனல் மிக்ஸ்டு காமெடி அப்படிங்கிற இதில் எதை தொட்டாலுமே அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து எனக்கு இப்போ வரைக்கும் பேசுகிறவங்க எல்லாரும் கொடுக்குற நம்பிக்கை. ரெண்டாவது, என்னுடைய இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஆர்டிஸ்டோ அதை வந்து ஃபீல் பண்ணி இது இந்த ஏரியாவில் இதை வந்து இவ்வளோ கமர்ஷியலாக இவ்வளவு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும்போது இது எல்லாமே நிகழ சாத்தியமாகுது. மற்றபடி நான் ஸ்ட்ரிக்டான இப்படித்தான் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு கதையை எடுத்துட்டு போய் ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஒரு ப்ரொடியூசர்கிட்டையும் சொல்ல தான் செய்வோம். ஸோ அப்போ அவங்க மறுக்கும் போது அதை நம்ம வேற ஏதாவது தான் மாற்றணும். ஸோ அப்படி எதுவும் மறுக்கலை. என்ன தேவையோ எல்லா இடத்துலையுமே அந்த அப்ரிசியேஷன் இருக்கிறனால தான் என்னால் ட்ராவல் ஆக முடியுது. கமிங் டு தி போட், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பாயிண்டாவோ இல்லை செகண்ட் ஹாஃப் வேறு பாயிண்டாவோ இருக்குன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லேயே தோணுது. என்னன்னா ஒரு பாயிண்ட் ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே போட்டில் இருக்க போகுது. அப்படி கான்வர்சேஷனே நீங்கள் சொன்ன அந்த 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்க போகுதுன்னு தோணுது. இன்னொரு பக்கம் இங்கே தரையில் என்ன நடக்குது, அந்த குண்டு விழுதா இல்லை அந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் சமநிலையாக கொடுத்துருக்கீங்களா? இல்லை, ஒரு ட்ரெய்லர் உங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அனலைஸ் பண்ண வைக்கிதுன்னா வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இது நீங்கள் நினைக்கிற எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த டீசரை கட் பண்ணதும் நாங்கள் தானே. ஸோ அதனால வந்து அதை தாண்டி இதில் நாங்கள் என்ன நினச்சோமோ, அதாவது உங்களை என்கேஜாகவும் அண்ட் வந்து கடல் பற்றின ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நம்ம ரெகுலர் பார்த்துட்டு வர்ற படங்கள்ல இருந்து இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடிப்படை சுவாரஸ்யம் மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. நீ உங்களோட ஃப்ளேவர் அது அப்படியே இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் படத்தை ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு
சிம்புதேவன் அவர்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம் எடுத்தால் அவங்களோட வடிவேலு சாரோட அந்த மீம் மெட்டீரியல் இல்லாமல் நம்ம நாளை கடந்து போக முடியாது. உங்களுக்கு பர்டிகுலராக டெய்லியும் வர மீம்ஸ் மெட்டீரியல்லாம் இந்த இன்சூரன்ஸ் 23 புலிகேசி வந்திருக்கணும், அஃப்கோர்ஸ் வந்திருக்கணும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி உங்கள்ட்ட பேசுகிறப்பெல்லாம் ஹவு டு யூ ரியாக்ட்? அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அஸ் அ கிரியேட்டரா? இல்லை, எனக்குமே வந்து என்னென்னா அது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அது கன்சீவ் ஆனது எனக்கு விகடனில் தான் முதல்ல வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரிப் கார்ட்டூனாக வந்தது. அப்போ வந்து பாலு சார் இருந்தாங்க. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை இது பண்ணி அப்ரூவல் பண்ணி அதுக்கு நான் 2-3 பேர் அனுப்பியிருந்தேன். அதில் வந்து இம்சேரசன் 23 புலிகேசி அப்படின்றத டிக் பண்ணி அது பண்ணாங்க. அந்த அரசன் எப்படி இருக்க போகிறான்றதுக்கும் நான் 2 டயக்ராம்லாம் கொடுத்துருந்தேன். 2மே இப்படி தான் இருக்கும். ஃபுல் மீசை, டாலியோட மீசை, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து தொந்தியும் தொப்பையுமா இருப்பான். ஏன்னா இது நான் பார்த்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு பயங்கர ஃபிட் பாடியாக பயங்கர சண்டை தெரிஞ்ச ஒருத்தன் தான் அரசனாக இருப்போம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மியூசியம்ஸில் போய் பார்க்கும்போது அந்த அரசர்களுடைய சிலையெல்லாம் இருக்கும்ல, அவன் சிம்பிளாக நம்மள மாதிரியே கொஞ்சம் ஸ்டெமினாவாக இருக்கான். தொந்தியோட ஒரு ஒற்றை வால், செருப்பு கிடையாது, கிரீடம் கிடையாது, அழகா வேஷ்டியை இழுத்து கட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க சொல்லும் போது எனக்கு கோவா போனப்போ வாஸ்கோ ட காமாவோட சிலையை பார்க்கறப்ப ஒரு கண்ணோட தான் இருக்கிறாரு. அவ்வளவுதான், சிம்பிளா அப்படி. ஏன்னா நம்ம வந்து வரலாறுல இல்லாதவங்களை வந்து பயங்கர பில்டப் பண்ணி போர்ட்ரேட் பண்ணிடுறோம். சில எவிடன்ஸை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போதும் எல்லாத்துலேயுமே மிக மிக நல்லவர்களும் மிக மிக லூசுகளும் அயோக்கியர்களும் இருக்கத்தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட்டூன்லேயே அவருக்கு அப்படி தான் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் அது ஒரு 1 இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கார்ட்டூன் அதில் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் கார்ட்டூன். ஸோ அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நான் புலிகேசி படமே பண்ணேன் நான். ஸோ அந்த ஃபார்மேட் ரொம்ப நல்ல ஃபார்மேட்டு. அப்போ எனக்கு வந்து அது இவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும்போது எனக்கு பார்ட் 2 வந்து கிரியேட் ஆனப்போ எனக்கு அவ்வளவு இது வந்தது. ஏனோ சில சூழல்கள், சில அழுத்தங்கள் அந்த படம் வந்து நடைபெறலை, அவ்வளோதான். பட் வந்து அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கும், ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வரும்னு நான் நம்புகிறேன். அப்படி வந்தால் அது வந்து ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு 28 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு படம் வருதுங்கிறப்ப ஆடியன்ஸ் அதை ரசிக்கிறவங்க இருக்காங்க, அதை விமர்சனம் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மாதிரி உங்கள் படைப்பு ஆல்ரெடி ரசிச்சிருக்காங்க. அது பார்ட் 2 வரும்போது அது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதை கன்சியூம் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இனிஷியலாக அவங்கள்ட்ட பேசின மாதிரி தான் ஒரு சிண்டஸ் லிஸ்ட்டோ இல்லை ஜூவிஸ் ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு வரலாறோ எடுக்கிறப்போ அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அவ்வளோ ஃபில்ம் இருக்குது, கல்ட் கிளாசிக் ஃபிலிம்ஸ் இருக்குது. இதே ஒரு தமிழ் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஒரு அதே 1960லையோ 1940லையோ 1920லையோ இருந்த அந்த பண்டைய வரலாறை ஆத்தென்டிக்காக ரூட்டடாக கல் கிளாசிக்காக கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது இல்லையா, இல்லை கிரியேட்டர்ஸ் அதை அந்த ஆப்ஷன் தொடர்றது இல்லையா? இல்லை, நம்ம ஊரில் வந்து வரலாறை பொதுவாக யாருமே மதிக்கிறது இல்லை ஜென்ரலாக. ஓகே, நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து நம்மளுடைய புராதன சின்னங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் வந்து அவ்வளோ அழகாக குதிரை சிலை இருக்கும். அவன் அப்படி நீங்கள் அந்த ஃபோர்ஸில் வந்து கல்லில் ஒருத்தன் சிலை பண்ண முடியுமான்னு தெரியாது. அதை குதிரை வீரன் ஏறி உட்காந்துருக்கு, அவன் இம்பேலன்ஸாக இருப்பான். குதிரை வந்து அந்த அதோட மசில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த குதிரையோட காலில் இருந்து கொடிக்கயிறு கட்டி கீழே வந்து பூக்கடை போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம ஹிஸ்ட்ரியை மதிக்கிற தன்மை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இங்கே இதில் போய் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி சிலை இருக்கும் மாமல்லபுரத்தில், கீழே மாங்காய் கடை போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே செஞ்சிக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய மலைக்கு ஒரே ஒரு ஆள் வந்து கவுண்டரில் இருப்பார், அவரும் டிக்கெட் கொடுக்காம எங்கேயோ இருப்பாங்க. நம்ம வந்து பொதுவாக வந்து ஹிஸ்ட்ரியை பெருசாக மதிக்கிறது இல்லை. இது அந்த இடத்துல இருந்தே தொடங்குது, ஃபில்ம் மேக்கர்கிட்ட மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருந்தே யாரும் எதையும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தில் வந்து மும்பையும் டெல்லியும் பார்ட்டிசிபேட் பண்ணதை வந்து ஹிஸ்ட்ரியில் போர்ட்ரேட் பண்ண அளவுக்கு கல்கத்தாவும் சென்னையும் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்கேயுமே கிடையாது. ஏதோ நம்மலாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆங்கிள் மட்டும்தான் அந்த ஹிஸ்டரியே சொல்லப்படுது. ஆய்வு கட்டுரைகளே அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க தானே உட்கார்ந்து எழுதணும். நீங்க உங்களுக்கு வேற வேற வேலை இருக்கப்ப அவங்க யாருமே உங்களை கண்டுக்காம போகத்தான் செய்வாங்க. அதை நாம சரியா பண்ணல. ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு நடந்திருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, டன்கிரிக் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அவ்வளவு பெரிய ஒரு சினாரியோ. அதுல வந்து ஒரிஜினல் ஹிஸ்டரியில இந்தியால இருந்து போனவங்க வந்து 25 லட்சம் பேர். அதுல எங்க அவங்களுடைய முகம் ஒரு இடத்துல காட்டப்படுதா? ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம மறைக்கப்படுறோம் அல்லது நம்ம வந்து விளக்கப்படுறோம். ஸோ அப்போ வந்து அது சினிமாலையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்லேயே நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதானே ஒரு கிரியேட்டர்கிட்ட இருக்கும், அதானே ஒரு சினிமாலையும் வரும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு நல்ல கதையை எடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் ஹிஸ்ட்ரி தேடி போனாலே அதை
கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அது வந்து எங்க இருக்கு, எங்க அவைலபிலிட்டி, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொகுக்கப்படலை. அப்போ வந்து தொகுக்கப்படாதப்ப வந்து இங்க வந்து ஜாதி ரீதியா மதம் ரீதியா வந்து அவங்கவுங்க வேற வேற ட்ராக்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான ஹிஸ்டரியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர் கொண்டு வரும்போது அந்த கதை வந்து கமர்ஷியலாகவும் சுவாரஸ்யமாகவும் ஹீரோ மெட்டீரியலாகவும் இருந்தால் தானே ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் காலப்போக்கில் நடக்கும். எப்போவுமே ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறப்போ யூ நீட் அ ஹியூஜ் டைம், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டைமுக்குள்ளே போய் அதுக்கான உண்மைத்தன்மையை கண்டறிகிறது அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ரிசர்ச் பண்ண ப்ராசஸில் தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு வியந்த ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த மொமெண்ட். இல்லை, எனக்கு போட்லேயே சொல்லலாம். 1943ல் ஐஎன்ஏல நம்ம ஒரு டீம் இருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ். இதில் செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இது வெளியில தெரியுமா? ஆனால் இது இருக்கு. இதுவே வெளியில தெரியல நமக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் ட்ரூப் வந்து நம்மளை எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க வேர்ல்டு வார்ல. இது வேற எங்கேயுமே சொல்லப்படுறது இல்லை. அதே மாதிரி உள்ள வந்து இங்க வந்து பெரிய ட்ரூப் எல்லாமே பிரிட்டிஷ் ட்ரூப் இருந்திருக்கு. அண்ட் வந்து ஜப்பானோட யூ போட் இந்த இடத்த கடந்திருக்காங்க. இப்படியான பல விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஈவன் நான் புலிகேசி பண்ணும்போது பண்ண R&Dல கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய மன்னர்கள் லைஃபு, அவங்க அரண்மனை எப்படி இருந்தது, எட்டயபுரத்துல இருந்து எல்லாத்தையும் தொகுத்தோம். உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான அமைப்பு நம்மளுடைய முன்னோர்களுடையது. நாம வந்து ஹிஸ்டரியை தவற விட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் மாங்காய் கடைக்கும் பூவிக்கிற கடையுமா நம்ம ஹிஸ்ட்ரி ஒளிஞ்சிட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிலை மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல டிஜிட்டல் ஏராஸில் 2K கிட்ஸ்லாம் வாண்ட் டு நோ த ஹிஸ்ட்ரி. அதை நிறைய போய் படிக்கிறாங்க. அதோட சேஞ்சு தான் மக்கள் ஒரு விஷயங்களை தேடி தேடி போய் பார்க்க படிக்கிறது வேற, தெரிஞ்சுக்கிறது வேற. அதை பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனே. உடனே இது வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும், தொல்பொருள் ஆராய்ச்சி துறை தான் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிளா இருந்தாலே போதும், அது நடக்கும், நம்புவோம். கண்டிப்பா சார். உங்க படங்கள் மக்களுக்கு எப்பவும் என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் அண்ட் உங்களோட போட்டும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய படைப்புகளும் மிகப்பெரிய வெற்றியுடன் சொல்லி விகடன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. விகடன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும். கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence.